மதி. என் பேர் மதி. எல்லா பொண்ணுங்க மாதிரி எனக்கும் எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த மனுஷன் கிட்ட பிடிக்காத 2 விஷயம். ஒண்ணு அந்த மானம் கெட்ட சிரிப்பு, இன்னொன்னு நானும் 4 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? அதே 4 வருஷமா நானும் சொல்லிட்டு இருக்கேன். பண்ணா லவ் மேரேஜ் ஒன்லி. இல்லனா நானே ஒருத்தனை கண்டுபிடிச்சு எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்றேன். அதாவது பண்ணி தொலைங்க. லவ் பண்ணணும்பா. சாமி ஐயா இந்த வரணுங்க. இது ஆகுறது இல்ல. பின்ன என்ன, ஒரு வாட்டி பண்ற கல்யாணம் என் இஷ்டத்துக்கு பண்ணணும். ப்ளீஸ்பா, இப்பதான் ஃபேஸ்புக்லாம் ஓபன் பண்ணிருக்கேன். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிருவேன். எப்படி? ஸ்கூல் படிக்கிறப்ப பக்கத்து பிஞ்சு பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டதுக்கு அவன் கிராப் ரொம்ப அழகா இருக்குல்ல. இல்லடா அப்படித்தான்டா சொன்னான். அதுதாங்க. அப்புறம் காலேஜ் படிக்கிறப்போ பஸ் கண்டக்டர் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா அவன் தான் ஸ்டெயில கடைசி படியில நின்றுட்டு வர்றான்னு சொன்னான். இப்படி ஒரு செலெக்ஷனே தப்பா இருக்கு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நாளை காலைல லட்சணமா ஒரு புடவையை கட்டிட்டு கையில ஃபில்டர் காஃபியோட வரவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து நில்லு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி, வர சொல்லுங்க. அப்புறம் நீ ஃபில்டர் காப்பி போட்டால் மகா கேவலமாக இருக்கும். எங்கள் ஆத்த வேற வழி இல்லாமல் குடிச்சிட்ருக்கா. அதனால சாதா காப்பியை போட்டுரு. ஏன்னா ஒரு காப்பினால கல்யாணம்ங்கிற பேர் வரவே கூடாது. என்ன பண்ணி ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. இன்னும் 1/4 மணி நேரம் தானுங்க ஐயா ரெடி ஆயிடுவாங்க. அப்புறம் அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாங்களான்னு பார்த்து கவனிங்க. சீக்கிரம் துறைய. என்னதான் இருந்தாலும் ஒரு சேலை கட்ட இவ்வளோ தூரம் பாருது. ஊரே மாத்திர வேலைங்க ஐயா. அக்கா, சூப்பரா இருக்கேன்ல? செமையா இருக்கிறகுன்னு. நிஜமாவா சொல்றீங்க? பின்ன நான் மட்டும் ஒரு ஆம்பளையா பிறந்திருந்தா சும்மா கெத்த உன்னை கொத்த தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். அக்கா, அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. சாமி, மா சொல்லுங்கம்மா. உங்க ஐயா பார்த்த மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு சொன்னீங்க? பாகியவதி ரைஸ் மில் ஓனர். காங்கயத்துலயோ பெரிய ரைஸ் மில். அது மட்டும் இல்லைங்கம்மா, 200 ஏக்கரா தோப்பு. அந்த தோப்புலயே 2 மாடி, 15 லார். என்னங்கன்னு? அக்கா, என் அப்பா சொல்ற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு காங்கியம் போய் அதே ரைஸ் மில்ல அரிசி பொடிச்சுக்கிட்டு உட்காரணுமா? இல்ல வேற இல்ல இங்க வெளியே போறதுக்கு இது ஒரு வழி மட்டும் தான் இருக்குங்களா? பின்னாடி சூப்பருங்கக்கா, வழி விடுங்க. நீங்க வந்து உட்கார்ந்துக்கிற பாருவையா, வந்து நீங்களே கேளுங்க. அத்தா, அப்போட மானத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி ஓடி போறதான் பிளானா? வீட்ல எல்லாரும் கூட்டமா இருக்காங்கல்லப்பா, அதான் இங்க வந்துட்டேன். அவங்களாம் புறப்பட்டு போயிட்டாங்களே. அப்படியா? சூப்பர்ப்பா. இல்ல வந்தவங்களுக்கு 4 கிளாஸ் ஃபில்டர் காஃபி கொடுத்தீங்களா இல்ல ப்ரூ காஃபியாவது கொடுத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணு. இதுக்கு மேல உங்க கூட மல்லுக்கு தயவு செஞ்சு வாங்க வந்து வரமல்லி. ரொம்ப நன்றி. பஞ்சாயத்து முடிஞ்சது. போங்க போங்க, போய் பிள்ளை வீட்டுல படிக்க வைங்க.